அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரைத்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறி அவருடைய மல்லனுடைய கோபத்திற்கான வழியில் இந்த கல்வியை நீ எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. ஓதுவீராக என்ற ஒற்றை சொல்லின் மூலமாக இந்த உலகளை பேச கற்றுக் கொடுத்தவர் நீ. எழுதுகோலை நாமே படைத்திருக்கின்றோம், எழுத்துக்களையும் படைத்திருக்கின்றோம் என்ற சொற்றொடரின் அடிப்படையில் எழுதுவதற்கும் நீதான் பயிற்சி எடுத்திருக்கின்றாய். பேச்சிலும் எழுத்திலும் எது சிறந்தவைகளாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீரை துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக எங்களுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து அவருடைய கோடானுங்கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதியோடு மன்புக்குரியவர்களே, அந்த அமைதி முழுமையான அமைதியாக விட வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஒருங்கே அமைதியை வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவனிடத்திலும் அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்கள் உங்களிடத்திலும் வைத்த வகுப்பை தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, யூரினரி பிளாடர் போன வாரம் பார்த்துட்டோம். அடுத்த சேனல் கிட்னி மெரிடியன், கிட்னி சேனல், K1. இந்த மார்பு ரெண்டு பகுதி எப்படி இருக்கும், இதனுடைய கீழ்ப்பகுதி எப்படி இருக்கும், பள்ளம். அதே மாதிரி அடிக்காலில் 5 விரல்களையும் கீழே வந்து ஒரு மேடான பகுதி இருக்கும். மேடான பகுதியில ரெண்டுக்கும் சென்டர் பார்ட்ல கீழே நடுப்பகுதியில் கை வச்சா எங்க வருமோ அதான் K1. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உள்ளங்கால வந்து ஒரு மார்பாக வந்து இமேஜினேட் பண்ணணும். 2 பார்ட்டு, பெரிய அது ப்ரொஜெக்ஷன், இந்த ப்ராமினன்ட் ஏரியா ஆஃப் த ஃபுட் சோல். அந்த ஏரியாவுக்கு ரெண்டுக்கும் மத்தியில அதுக்கு மேலேருந்து கீழே இறங்கி அந்த பள்ளத்தை இறங்கணும்னா அதான் K1. குழந்தைகள் யாராவது வந்தா நான் காட்டுறேன். அடுத்தது K2. அந்த அந்த கால் பக்கத்துல வந்து அடிக்கால்ல இருந்து அப்படியே வந்து நம்ம ஒரு கோடு போட்டு கை வச்சுட்டு மேலே வந்தோம்னா குதிகால் பக்கமா அந்த மேல் பக்கமா வரணும். உள்ளங்கால்ல இருந்து வரப்போகும்போது அந்த இடத்துல ஒரு எலும்பு வந்து ஒரு பட்டை எலும்பு தட்டுப்படும். அந்த பட்டை எலும்புக்கு பேர் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த கொலுசு படுற இடம், லேடிஸ் கொலுசு போடுறாங்கல்ல, கொலுசு படுற இடம் தான் உள்பக்க கணுக்கால் இருக்கு. கட்டவரல் சைடு இருக்கிறது தான் உள்பக்க கணுக்கால், மீடியல் மெலோடிய சைடு. அதுக்கு கீழே அப்படியே கை வச்சு பாருங்க, ஒரு எலும்பு வந்து கிராஸா தட்டுப்படும். அது கீழே பள்ளம் சதையா இருக்கும். அந்த எலும்பு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அந்த எலும்பு அதுக்கு பேர் வந்து படகெலும்பு. அப்போ நாவிகுலர் போன். அப்போ அந்த ஆன்டீரியர் அண்ட் இன்ஃபீரியர், அந்த எலும்புக்கு கீழாகவும் முன்பாகவும் இருக்கக்கூடிய புள்ளி வந்து K2. சரி, கணுக்கால். எப்பவுமே அந்த கணுக்கால் உச்சி, பி, டாப். அந்த டாப் எடுக்கணும். டாப் தெரியுதா அவனுக்கு? கணுக்கால் டாப்பு. கணுக்கால் டாப்னு சொன்னா அந்த உள்பக்க கணுக்காலோட உச்சி எதுன்னு பார்க்கணும். உள்பக்க கணுக்கால்றது எங்க இருக்குது? கட்டவரல் சைடுல இருக்கக்கூடிய அந்த ப்ராமினன்ட் போன் இருக்கு பாருங்க, அதான் வந்து கணுக்கால். அந்த கணுக்காலுடைய உச்சி, அதனுடைய பின்பக்கமாக உள்ள பள்ளம், அதுக்கும் அந்த பின் நரம்பு இருக்கு பாருங்க, கால் தொடை நரம்பு, அது ரெண்டுக்கும் உள்ள பள்ளத்தில் இருக்கக்கூடிய வந்து K3. அங்க இருந்து இதெல்லாம் வந்து ஆள் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அங்க இருந்து கொஞ்சம் கிராஸா கீழே வரணும் K4. அந்த எலும்புல இருந்து நேரா கீழே வந்து கீழே இறங்கணும். 1 இன்ச்சு கீழே இறங்கணும்னா, ஒரு ஜூன் கீழே இறங்கினா K5. ஒரு K3ல இருந்து கீழே நேரா இறங்குறது, K3ல இருந்து நேரா இறங்கினால் K5. கிராஸா போச்சு அந்த எலும்பு ஓரமா வந்து அந்த இது என்ன இருக்குது, பின்பக்க குதிகால் எலும்பு நரம்பு போயிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்தா K4. உள்பக்க கணுக்கால இருந்து உள்பக்க கணுக்காலுடைய உச்சி மறுபடியும் எடுத்தார்.
உச்சியில இருந்து ஆஃப் ஜோன் கீழே இறங்கினா K6. அப்புறம் K3 மறுபடியும் வரணும். உள்பக்க கணுக்கால் உச்சியில இருந்து பின்பக்கமா இருக்கக்கூடிய பள்ளம் வந்து K3 பேசணும் இல்லையா? அதுல இருந்து 2 ஜோன் மேல போச்சுன்னா K7. இவ்வளவு ஸ்பீடா போனா ஒன்னும் புரிஞ்சுக்க மாதிரி தெரியல. எதுவும் தெரியல, யாருக்கும் ஒண்ணும் தெரியல. போங்க போங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த பாதத்துக்கு அடிப்பக்கமா இருக்கிறது K1. இந்த போன் கிட்ட வருது பாருங்க K2. இதுதான் படகெலும்பு. படகெலும்புக்கு கீழ்ப்பக்கமா அங்கிருந்து வருது உள்ள K1, அப்படியே வந்து K2 மேல வருது. கரெக்டா வந்து கிரீன் லைன் பாருங்க, கிரீன் லைன். படம் பார்த்து தெரியுதா உங்களுக்கு? அடிப்பக்கமா வந்து உள்ளங்கால் பகுதியில K1. இந்த எலும்பு கிட்ட வரும்போது இந்த படகெலும்பு, இதுதான் படகெலும்பு. படகெலும்புக்கு முன்பாகவும் கீழாகவும் இருக்கிறது K2. நேரா வந்து இந்த கணுக்காலுக்கு பின்னாடி வரும்போது வந்து K3. குதிகாலுக்கு நேர பின்பக்கமா இந்த நரம்புக்கும் இந்த எலும்புக்கும் நடுவுல வர்றது K3. K3ல இருந்து கொஞ்சம் கிராஸா வரணும். போட்டோ ஷேரா இருக்க பாருங்க, சாட் பாருங்க. வந்திருக்கா? போட்டோ வந்திருக்கா? இங்க போட்டோ வந்திருக்கா உங்களுக்கு? வரல? உங்களுக்கு இது சாட் பண்ணிருக்காங்க பாருங்க, உயிரோட்டம்ல. வரல? உங்க மொபைல் ஸ்டோரியா நீ? நீ யார் பண்ணிக்கலாமா? அப்படிங்க அவ்வளோ யார் பிரச்சனை.
ஜூலை ஃபிளவர்ஸ் இல்லை உங்களுக்கு? ஜூலை ஃபிளவர்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்குங்க. வந்திருக்கா இல்லையா? இருக்கு. உயிரோட இல்லை, ஜூலை ஃபிளவர்ஸ்ல பாருங்க. சரி. இந்த பிக்சரே வரும். இந்த K4 K5 வந்து K3 இருந்து கீழே வந்தா K5 ஒரு ஜோன் கீழே வரணும். K3 கண்டுபிடிச்சா போதும், K4 K5 K7 எல்லாம் ஈஸியா வந்துடும். நடுவில் ஏதாவது குழந்தைங்க வந்தா மார்க் பண்ணிடுறேன். K3 கண்டுபிடிச்சீங்கன்னா K3 அப்படின்னு சொன்னா இதுல இருந்து கொஞ்சம் கிராஸா வந்தால் K4 கால் வெளிப்பக்கமா போகும். 1 இன்ச்சு கீழே வந்தால் K5. அதுக்கப்புறம் இந்த கணுக்கால் எலும்பு, இதுதான் அந்த காலோட கணுக்கால் எலும்புன்னு சொல்லி வச்சுட்டோம்னா, இதுல இருந்து ஆஃப் ஜோன் கீழே வந்தா K6. இதுதான் K3னா இதுல இருந்து 2 ஜோன் மேல போனா K7. ரொம்ப ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு பிக்சர் யாராவது நீங்க பிக்சர் வந்திருக்கான்னு பாருங்க, இல்லை மறுபடியும் முடிஞ்ச அனுப்புறேன் உங்களுக்கு. பார்த்துக்கலாம். அது குழந்தைகள் வந்து மார்க் பண்ணி காமிச்சிடறேன். அடுத்தது K7க்கு 0.5 ஜோன், அரை ஜோன் முன்னாடி வருகிறது வந்து K8. K7ம் K8ம் ஒரே வந்து பேரலா இருக்கும். K3 எப்பவுமே K3 தான் ஜங்ஷன். K3ல இருந்து 5 ஜோன் மேல போனா K9. ஜூலை ஃபிளவர்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஜூலை ஃபிளவர்ஸ் வந்திருக்காங்க. ஜூலை ஃபிளவர்ஸ்க்கு வந்து நீங்களே அனுப்பலாம்ல? பண்ண முடியாது, நான் தான் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஜூலை ஃபிளவர்ஸ் பாருங்க. அப்புறம் முழங்கால் மடிப்பு ரேகையிலிருந்து உள்பக்கமா அந்த அந்த மடிப்பு ரேகைக்கு உள்பக்கமா இருக்கக்கூடியது வந்து K10. மடிப்பு ரேகை தெரியுதா? முழங்கால் மடிப்பு ரேகை, பாப்ளிட்டியல் கிரீஸ். இந்த வந்து UB40 பார்த்தோமே, அந்த உள்பக்கம் ரேகையில இருக்கக்கூடியது K10. K10 வரைக்கும் முக்கியமான புள்ளிகள். அப்புறம் K11 எங்க வருதுன்னு சொன்னா, இப்போ வந்து எங்க அடி வயிற்றுக்கு போயிடணும். தொப்புல இருந்து 5 ஜோன் கீழே அளந்துட்டே வரணும். 5 ஜோன் கீழே அளந்துட்டோம்னா எங்க வருதோ அங்க இருந்து 0.5 ஜோன் வெளிப்பக்கமா வந்தோம்னா அதுதான் K11.
அடுத்தது அதுல இருந்து ஒரு ஜோன் மேல K12. இப்ப அப்போ வந்து 5 ஜோன் கீழே வந்தோம்னா நேர்கோட்டுல இருந்து அரை ஜோன் வெளியே வந்தாக்க K11. அதுல இருந்து ஒரு ஜோன் மேல இப்ப 4 ஜோன், தொப்புல இருந்து 4 ஜோன் கீழே வந்து அதுல இருந்து அரைஞ்சு வெளியே வந்தா K12. தொப்புல இருந்து 3 ஜோன் கீழே வந்து அதுல இருந்து அரை ஜோன் வெளியே வந்தா K13. அப்புறம் தொப்புல இருந்து 2 ஜோன் கீழே வந்து அதுல இருந்து ஆஃப் ஜோன் வெளியே வந்தா K14. சரியா? இதெல்லாம் ஈஸி. கிட்னி பாயிண்ட் எல்லாமே ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்க இருந்து இப்ப எத்தனை பார்த்தோம்? K14. இப்ப K11 அளந்தோம்ல, K11 அளந்தோமா? K11ல 4 ஜோன் மேல வரணும். ஆமா. K11 அங்க அளந்தோமோ 5 ஜோன் கீழே வந்தோம் இல்லையா? இப்ப அங்க இருந்து 5 ஜோன் கீழே வந்து ஆஃப் ஜோன் வெளியே வந்தா K11. இப்ப K11ல இருந்து என்ன 4 ஜோன் மேல வந்தோம்னா K15. யாராவது ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாரு. வெளி பாப்பா போட்டியா? போட்டு வந்து பாரு. தொப்புளுக்கு தொப்புளுக்கு அரைஞ்சி வெளியில சைட்ல வந்தோம்னா K15. சாரி, K16. K16ல இருந்து 2 ஜூன் அப்படியே மேல வரணும். K17. K16ல இருந்து 3 ஜோன் மேல வந்தா K18. 16ல இருந்து 4 ஜோன் மேல வந்தா K19.
ஃபைவ் ஜூன் மேல வந்தா K20. எங்க இருந்து ஃபைவ் ஜூன் மேல வரணும்? K16 தான் ஜங்ஷன். இங்க ஏன் K16 ஜங்ஷன் அப்படின்னா தொப்புளுக்கு அரைஞ்சு வெளியே இருக்குது. ஈஸி ஐடென்டிபிகேஷன் இல்லையா? அது லொகேஷன் பண்றதுக்கு, லொகேட் பண்றதுக்கு, லொகேஷன் வந்து மார்க் பண்றதுக்கு ஈஸியான இடம் வந்து தொப்புள். தொப்புள் அரைஞ்சு வெளியே வந்தா K16 இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மேல மேல போயிட்டே இருக்கிறோம். மறுபடியும் ஒருத்தர் சொல்றேன், K16 வந்து தொப்புளுக்கு 0.5 ஜோன் வெளியே. நம்ம இங்க கவனிங்க. K15, K16 வந்து தொப்புளுக்கு அரைச்சு வெளியே. அதுல இருந்து இப்போ மறந்துட்டே வரணும். 2 ஜோன் மேல வந்தா K17, 3 ஜோன் மேல வந்தா K18, 4 ஜோன் மேல வந்தா K19, 5 ஜோன் மேல வந்தா K20, 6 ஜோன் மேல வந்தா K21. 21 வரைக்கும் ஒரு லைன் வருது. 22 இடம் மாறும். இது வரைக்கும் தொப்புளுக்கு எவ்வளவு தூரம் வெளியே வந்துச்சு? அதான் முக்கியம். 16ல இருந்து 21 வரைக்கும் எவ்வளவு வெளியே வச்சு? தொப்புள் லைன் மிட் லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் வெளியே? இல்ல எவ்வளவு தூரம் வெளியே? பை லேட்டரல் சைடு ஆஃப் ஜோன். வெரி குட், பாராட்டுக்கள். கையில மொபைல்லாம் இல்ல, எதுவும் இல்ல, ஆனா அப்சர்வேஷன் பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நரேஷ், இது வரைக்கும் வந்து 16ல இருந்து 21 வரைக்கும் ஆஃப் ஜோன் வெளியே வந்து ஒரே கோட்ல போகுது, டிராவல் பண்ணுது. 22வது பாயிண்ட் வரப்போகும்போது K22 வரப்போகும்போது அது இடம் மாறுது. 2 ஜோன் வெளியே வரணும் மிட் லைன்ல இருந்து. 22 23 அளக்கிறதுக்கு முன்னாடி வந்து 23 அளந்துட்டோம்னா நமக்கு அது ஈஸி. 23ன்றது நம்ம சென்டர் மிட் லைன் இருக்கு பாருங்க. அதாவது 2 நெப்பிள் பாயிண்ட்டையும் எடுத்துட்டு அங்க இருந்து நேரா கொண்டு வந்தோம்னா இந்த சென்டர் மார்பினுடைய நடு எலும்பு இருக்கு இல்லையா, இதனுடைய சென்டர் பாயிண்ட் இது. இது வந்து 270 ஒரு பாயிண்ட் இது. இது அப்புறமா நம்ம வந்து 270 பார்க்கல இல்லையா, அதனால மிட் லைன் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 2 ஜூன் வெளியே வந்தோம்னா K23. 22 அழகல, 23 ஈஸி இல்லையா லொகேட் பண்றதுக்கு? எப்படி வந்து தொப்புள் ஒரு ஐடென்டிபிகேஷன் ஈஸியா இருக்கும், அது மாதிரி நிப்பிள் பாயிண்ட் ஒரு ஈஸி. நிப்பிள் இருந்து சென்டர் எடுக்கணும், இந்த மெட்டீரியல் கொண்டு வந்து செக் பண்ணணும், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 2 ஜூன் வெளியே வந்தா K23. 2 ஜூன் பைலேட்ரல் 23. இப்ப இதுல இருந்து ஒரு எலும்பு கீழே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஜூன் வச்சுக்கலாம் நம்ம. இது நான் 4th ரிப், இது 4வது விலா இடைப்பகுதி. 4th ரிப்பினுடைய ஸ்பேஸ், இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ், 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ், 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியதுதான் வந்து K22. 22க்கு அப்புறம் 23 மேலே ஏறும். தொப்புள் ஐடென்டிபிகேஷன் 0.5 ஜூனா வந்துச்சு தொப்புல இருந்து. இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அங்கிருந்து 2 ஜூன் இடைவெளியில 23, 22, 23 வருது. நிப்பிள் நேரா இருக்கிறது 23, அது ஒரு ஜூன் கீழே இருக்கிறது, அதாவது ஒரு எலும்பு கீழே இருக்கிறது, விலா இடைப்பகுதி. விழான்றது எலும்பு தெரியுது இல்லையா, பட்டப்பட்ட எலும்பு. அதுக்கு நான் ஒண்ணுக்கு கேப் தான் வந்து இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ். அதை தமிழ் என்ன சொல்றோம்னா விலா இடைப்பகுதின்னு சொல்றோம். K22, K23 பார்த்தாச்சு. அடுத்து K24, அதுக்கு ஒரு ஜூன் மேல இருக்கும். அதாவது ஒரு விழா இடைப்பகுதியா பார்த்துட்டு வரணும். 5வது விழா இடைப்பகுதியில் இருக்கிறது 22, 4வது இடைப்பகுதி விழா இடைப்பகுதியில் இருக்கிறது 23, அடுத்தது வந்து 3வது இடைப்பகுதியில் இருக்கிறது வந்து 24, 2வது விழா இடைப்பகுதியில் இருக்கிறது வந்து 25, ஃபர்ஸ்ட் எலும்பு விழா இடைப்பகுதியில் இருக்கிறது வந்து 26. ஃபர்ஸ்ட் ரிப்புக்கு விழா இடைப்பகுதிக்கு நேரம் இருக்கிறது வந்து 27.
மறுபடியும் ஒருத்தர் சொல்றாங்க, இது கிளாவிக்கல் போன். இது என்னது? கழுத்தினுடைய காரை எலும்பு. கழுத்து காரை எலும்பு கிளாவிக்கல் போன். இந்த கிளாவிக்கல் போன் கீழே வேணா பள்ளம், பள்ளத்துக்கு கீழே ரெப்பு. இப்போ வந்து இந்த நெஞ்சு நடுப்பகுதியில இருந்து 2 ஜோன் வெளியே வந்தோம்னா, முதல் கேப் இருக்கு இல்லையா, இந்த கழுத்து காரை எலும்புல இருந்து முதல் கேப் 27, ரெண்டாவது கேப் 26, மூணாவது கேப் 25, நாலாவது கேப் 24, மூணாவது கேப் வந்து 23, அஞ்சாவது கேப், ஆறாவது கேப் வந்து 22, 27, 26, 25, 24, 23, 22. இந்த 23 மட்டும் நிப்பிளோட லைன்ல வரும். இது ஞாபகம் வச்சுட்டோம்னா, இந்த கிளாவிக்கல் போனை நிப்பிள் ஞாபகம் வச்சுட்டா 2 ஜோன் வெளியே வர்றது 22ல இருந்து வரக்கூடிய புள்ளிகள்லாம் 16ல இருந்து 21 வரைக்கும் ஆஃப் ஜோன் வெளியில வரும். தொப்புல இருந்து அரை இன்ச்சு தான் வெளியே வருது. 22, 23, 24, 25, 16, 17, 18, 19, 20, 21, அவ்வளவுதான். 22ல இருந்து 2 ஜோன் வெளியே வருது. இப்படி வருது, அரை இன்ச்சிலேயே வெளியே மேல வந்துட்டு இருக்குது. 22வது பாயிண்ட்ல இருந்து வரப்போது 2 ஜோன் வெளியே வருது. 2 ஜோன் வரப்போகும்போது இந்த இடத்துக்கு வந்துருது. நிப்புளுக்கு நேராக ஒரு கீழே, ஒரு இடைவெளி கீழே. நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேரா இருக்கிறது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2 ஜோன் வெளியே வந்தா 23, இது கீழே 22. 22ன்றது இவ்வளவு இடைவெளி. 21 கிட்ட, மிட்லைனு கிட்ட ஆரம்பிச்சு 20, 19, அப்புறம் 18, 17, 16, 16 21 அரை இன்ச் இடைவெளியில மேல வருது. 16, 17, 18, 19, 20, 21. 22ல இருந்து ஆரம்பிக்க போகும்போது 2 ஜோன் இடைவெளியில வருது. நேரா போய் இந்த கழுத்தினுடைய காரை எலும்பு கீழே உள்ள பள்ளத்துல போய் முடியுது. அதுதான் ஃபர்ஸ்ட் என்னது, விழா இடைப்பகுதி. ஃபர்ஸ்ட் இன்டர்காஸ்டல் ரீஜியன், முதல் விழா இடைப்பகுதி. இப்ப 21ல இருந்து 22ல இருந்து 27 வரைக்கும் மேல 2 இன்ச் தள்ளி, அப்புறம் 21ல இருந்து 16 வரைக்கும் கீழே போறது வந்து அரை இன்ச் வெளியே, 15க்கு உள்ளது கீழே போகுது. 15க்கு வந்து இந்த மிட்லைன்ல இருந்து வருது. இந்த மிட்லைன் தொப்புளுக்கு கீழே உள்ள மிட்லைன். தொப்புல இருந்து 1 இன்ச்சு கீழே 0.5 ஜோன் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து கே 15, 15. 2 இன்ச் வந்தா கே 16, கே 14. அப்புறம் 3 இன்ச் வந்தா 13, 2 இன்ச் வந்தா 12, 1 இன்ச் வந்தா 11. 11ல இருந்து 15 வரைக்கும் இங்கே வருது. கால் பாதத்துல உள்பாதத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் வர்றது என்னது, எத்தனை? K1 to K10, K11 to K15. அது வந்து தொப்புள் கீழ் பகுதி. K16 வந்து தொப்புல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து 21 வரைக்கும் தொப்புல இருந்து அரை இன்ச் வெளியே போகுது. மிட்லைன்ல இருந்து தொப்புள் இந்த மிட்லைன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மிட்லைன் இருந்து ஆஃப் ஜோன் வெளியே வந்து ஒரு இன்ச்சா மேல வருது. 22ல இருந்து 2 ஜோன் வெளியே வந்துருது. அப்படியே வந்துட்டே இருக்குது. வந்தோம்னா இங்க வந்து இப்படி தள்ளி 2 ஜோன் ஆகுது. அரை ஜோன்றது இன்னொரு 1.5 ஜோன் தள்ளியே வந்து 2 ஜோன் வெளியே வந்துருது. மிட்லைன்ல இருந்து 2 ஜோன் வெளியே வந்து 22, 23, 24, 26, 27 வரைக்கும். இது கிட்னி 27 பாயிண்ட்ஸ். இப்ப 27 கிட்னி பாயிண்ட்ஸ் முடிச்சோம்னா பெரிகார்டியம் P1 முடிச்சிடலாம். 9 பாயிண்ட் தான்.
நிப்புல இருந்து ஒரு ஜோன் வெளியே வந்தாக்க P1 பெரிகார்டியம் 1. அதே மாதிரி வந்து இந்த கிரீஸ், இந்த உள்பக்க கிரீஸ், அக்குளுடைய ஆக்சிலா அவருடைய கிரீஸ் இருக்குல்ல, இந்த கிரீஸ்ல இருந்து இந்த கிரீஸுக்கு நேரா இந்த இடத்துக்கு அளந்துட்டு அதில் 2 ஜோன் வந்துருக்குன்னா P2 2 ஜோன். இப்ப இந்த இடம், இந்த கிரீஸ் ரேகை முடியுது, அக்குள் ரேகை. இந்த அக்குள் ரேகைக்கு நேரா வந்து ஒரு புள்ளி வச்சு அங்கிருந்து 2 ஜோன் அளந்து வந்தோம்னா அது வந்து P2. அடுத்தது அது அப்படி நேரா வந்தோம்னா இந்த நடுவரலுக்கு நேரா கை வச்சுட்டு வந்தோம், நடுவரலுக்கு நேரா கை வச்சுட்டே வந்தோம்னா முழங்கை மடிப்பு, இது P3. P3 அப்புறம் இந்த ரிஸ்ட் கிரீஸ்ல நடுவரலுக்கு நேரா, இங்க பாருங்க, நடுவரலுக்கு நேரா ரிஸ்ட் கிரீஸ் இருக்கு இல்லையா, இது P7. P7 இதுல இருந்து 2 ஜோன் அளக்கணும், இது P6. 3 ஜோன் அளந்தா P5. 5 ஜோன் அளந்தா P4. ஆன் தி கிரீஸ், இந்த மிட் ஃபிங்கர்ல இருந்து நேரா ஆன் தி கிரீஸ் வந்து P7. 2 ஜோன், P7ல இருந்து 2 ஜோன் வந்தா P6. 3 ஜோன் வந்தா P5. 5 ஜோன் வந்தாக்க P4. 2 3 5. 5 எப்படி அளப்போம்? 3 plus 4 plus 5. இது P5. இது P4. 4 5 6 7. அப்புறம் இந்த விரல வச்சு நடுவில் வச்சோம்னா எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அதான் P8. இந்த டிப்பு தான் P9. ஒரே ஒரு பாயிண்ட் டிப்ல இருக்கு, வேற எங்கேயுமே டிப்ல கிடையாது. அந்த நகக்கண் ஓரத்து தான் இருக்கும் எல்லா பாயிண்ட்டும். டிப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து பெரிகார்டியம் பாயிண்ட் மட்டும்தான், P9. ஆமா, மிடில் ஃபிங்கர்ல மிட் பாயிண்ட், டிப் ஆஃப் த மிடில் ஃபிங்கர் இஸ் கால்ட் P9. இந்த கிட்னியினுடைய லொகேஷனும் பெரிகார்டியம் லொகேஷன் ரொம்ப ஈஸி. 9 8 7 6 5 4 மடிப்பு இருக்கிறது 3. இந்த கிரீஸ்ல இருந்து 2 சொற்கள் வந்து 2. இந்த நிப்புல இருந்து ஒரு ஜோன் வெளியே வந்தா 1. 9 பாயிண்ட். அது மாதிரி உள்ளங்கால்ல வந்து இந்த K27 பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பல்லாம் வந்து 27, 2 ஜோன் வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் பல்லாம் மிட்லைன்ல இருந்து 2 ஜோன் வெளியே வந்தா 27 26 25 24 23 22. 23ன்றது நெப்பிளுக்கு நேரா வருது, இது செஸ்டுக்கு நேரா வருது. ஆமா, ஒரு ஜோன் வந்து 22. இது வரைக்கும் 2 ஜோன் இடைவெளியில வருது. சென்ட்ரல் லைன் மிட் லைன்ல இருந்து 2 ஜோன் லேட்டரலா வருது. அப்புறம் அதுக்கு கீழே வரதெல்லாம் வந்து 21 20 20 19 18 17 16. அதுல இருந்து வந்து தொப்புல இருந்து ஆரம்பிக்குது, ஆஃப் ஜோன் வெளியே வந்து மேல போகுது. இது வரைக்கும் 16. அதுக்கப்புறமா வந்து 15 14 13 12 11 இதெல்லாம் எங்க இருக்குன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கு.
அதுவும் ஆஃப் ஜோன் இடைவெளியில நேரா வந்து 5 இன்ச் வரைக்கும் கீழே போகுது. அதுக்கப்புறம் 10 வந்து முழங்கால் மடிப்பு, உள்பக்க முழங்கால் மடிப்பு ரேகை. அப்புறம் உள்பக்கம் வந்து K3 வந்து ஜங்ஷன். K3 5 ஜோன் மேல வந்தாக்க K9. அது மாதிரி K8 வந்து K8 எப்படி அளந்தீங்க? K7ல இருந்து K7ல இருந்து, அதாவது K7ம் K8ம் வந்து பேரலா இருக்கும். K7 எப்படி அளக்கணும்னு சொன்னா K3ல இருந்து எத்தனை ஜோன்? 2 ஜோன் மேல வந்தா K7. அதுல இருந்து 0.5 ஜோன் இல்லையா, முன்பக்கமா இருக்கிறது K8. 8 7 பக்கத்துல. அதுக்கப்புறமா வந்து K6ன்றது உள்பக்க கணுக்கால் இருக்கு இல்லையா, கணுக்கால் ஆஃப் ஜோன் கீழே வந்தா K6. அப்புறம் K3 இருந்து ஒரு ஜோன் கீழே வந்தா K5. ஒரு ஜோன் கீழே வந்தா K5. K3ல இருந்து இப்படி கிராஸ்ல வந்தா K4. இப்படி வரணும். ஒரு சப்சப் ஒரு மடிக்கிற மாதிரி இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளவுதான். நேரா வந்தா ஒரு மடிப்பு, முக்கோணத்துல ஒரு மடிப்பு. அடுத்தது வந்து K3 என்றது உள்பக்க கணுக்கால் வெளிப்பக்கமா அந்த பள்ளத்தை இருக்குது. பின்பக்கமா உள்ள பள்ளம், வெளிப்பக்கம் பின்பக்கமா உள்ள பள்ளம் K3. K2 படகெலும்புக்கு முன்பாகவும் கீழாகவும், முன்பாகவும் பின்பாகவும் இல்லை, முன்பாகவும் கீழாகவும். K1 உள்ளங்கால இருக்குது. உள்ளங்காலுடைய முன்பகுதி மார்பாக நம்ம இமேஜின் பண்ணீங்கன்னா, மார்புக்கு நடுவில் சென்டர் கீழே இறங்கக்கூடிய பள்ளம், அந்த எங்க இறங்குதோ அந்த மாதிரி கார்ல இமேஜின் பண்ணி பாருங்க. அதான் K1. இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் மேட்டர் கிடையாது. இது வந்து இப்போ அந்த குழந்தை வந்து இன்னைக்கு காட்டுறதுக்கு வரல, குழந்தை அம்மா மட்டும் இருக்காங்க. அதனால வந்து அந்த K1ல இருந்து K27 காட்டுறதுக்கு பிளஸ் வந்து P1ல இருந்து P9 காட்டுறதுக்கு இல்லை. P9 நானே காமிச்சிட்டேன், ஒன்றும் ஈஸி தான், கையிலே காமிச்சிட்டேன். K1 ஆமா. எப்பவுமே இந்த K1 எப்பவுமே முனைகள் எல்லாமே வந்து என்னது, எமர்ஜென்சி இல்லையா, கோமா, ஷாக்கு, அந்த மாதிரி எல்லா எமர்ஜென்சிக்கும் K1 கேட்கும். இந்த K1 வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு K1ல. அது கருப்பையோட தொடர்புடையது. கருப்பையோட நஞ்சியை வெளியே தரக்கூட K1 யூஸ் ஆகும். திடீர்னு மயக்கம் போட்டு விட்டா யூஸ் ஆகும். பீரியட் டைம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் K1 யூஸ் ஆகும். ட்ரௌசியா, மயக்கம் போட்டு விழுறது, பெயிண்டிங் ஆகுறது, கோமா போயிடுறது, ஷாக்கு, கன்வர்ஷன்ஸ், நாசியா, வாமிட்டிங், ஆல் எமர்ஜென்சிஸ்க்கும் K1 யூஸ் ஆகும். K2 வந்து பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் ஆகும். அந்த வெஜைனல் இச்சிங் நல்லா கேட்கும். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு வந்து ஆலிகோஸ்பெர்மியா, குறைவான விந்தணுக்கள். அசூஸ்பெர்மியானாக்க அது ஆப்சன்ட் இது செமன் உயிரணுக்கள். என்ன உயிரணுக்கள், என்ன அது விந்தணுக்கள், அது கிடையாது. அசூஸ்பெர்மியா கிடையாது. ஆலிகோஸ்பெர்மியா குறைவான விந்தணு. ஓனாக்க வந்து ரொம்ப மினிமைஸ்டு, ஏன்னா ஆப்சன்ட். இப்போ இங்கே ஓ தான் வருது. அடுத்து K3 ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் K3 யூஸ் ஆகும். ஆண்கள் பெண்களுக்கான இனவிருத்தி பாதையில் உள்ள
எல்லா தடைகளையும் நீக்குவதற்கு K3 யூஸ் ஆகுது. பிளஸ் கிட்னியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, கிட்னிக்கு தேவை எனர்ஜியை கொடுக்கறதுக்கு K3 யூஸ் ஆகுது. K4ல வந்து ரெஸ்பிரேட்டரி, இந்த மாதிரி வீசிங் கம்ப்ளைண்ட் கேட்கும். அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல், உளவியல் தொடர்பு, அதாவது திடீர்னு ஒரு மனம் பெயர்ச்சி, இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட் வந்து நார்மலா இல்லாதவங்களுக்கு லேடிஸ் திடீர்னு, அது நார்மலா திடீர்னு கூட வரும். பீரியட் டைம்ல, பீரியடுக்கு முன்னாடியோ, பீரியட் வந்து முடிஞ்சோடனையோ, இல்லை பீரியட் வராதனால வரக்கூடியதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாக்க இந்த மென்டல் டிசார்டர் ரிலேட்டட் டு கிட்னி, அதனால கூட வந்து இந்த பீரியட்ஸ்ல பிரச்சனைகள் வரப்போகும்போது பீரியட் டைம்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இல்லை பீரியட் டைம்ல அப்படியே மயக்கத்தையே இருப்பாங்க, இப்போ எந்திரிக்க முடியாது, இல்லை அப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் போது 3 நாள் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா 6 மணிக்கு எழுந்துச்சு 4 மணி நேரம். அந்த மாதிரி உள்ள இடத்துல K4 யூஸ் ஆகும். K5 அதே மாதிரி இப்போ K5 வந்து யூட்ரஸ் கம்ப்ளைண்ட்ஸ், கிட்னி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய புள்ளிகள் தான் K5. எல்லாம் கிட்னி எல்லா பாயிண்ட்டுக்குமே பார்த்து பார்த்து பண்ணணும். எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணணுன்றது தான் முக்கியம். சரிதானா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிளகாயும் காரம், மிளகும் காரம், சுக்கும் காரம், இஞ்சியும் காரம், குடமிளகாயும் காரம். ஆனால் எதில் போட்டாங்க நல்லா இருக்குன்றது காரம். டீக்கு வந்து ஒரு மிளகா கேள்வி போட்டால் நல்லா இருக்குமா? அது காரம் தானே. வந்து ஜிஞ்சர் டீ, பெப்பர் டீலாம் போடுறாங்க, நாங்கள் வந்து சில்லி டீ போடுறோம், அப்படி போட்டால் நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அப்போ கிட்னி பாயிண்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? கிட்னிக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு எல்லா பாயிண்ட்டையும் நம்ம போட்டு பார்த்துட முடியாது. மிளகா போட்டு டீ கொடுத்தா யாருக்காவது குடிக்க முடியுமான்றதை யோசிப்பாங்க. அவங்களே குடிக்க வைக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து எல்லா கிட்னி பாயிண்ட்டும் கிட்னிக்கு யூஸ் ஆகும். ஆனால் எதை எப்போ பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணுன்றது பார்த்து பார்த்து பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு போது பிரியாணிக்கு வந்து சுக்கு அரைச்சி இப்போ பிரியாணியில் போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்து ட்ரையாக. நெடி எடுக்குது மருந்து போட்டீங்களா அப்படின்னாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு செஞ்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி தான் இருக்கு. K6 வந்து திடீர்னு வந்து ஒரு மயக்கம் போட்டு விட்டாங்க, காதுல மூக்கில் ரத்தம் வந்தா கூட K6 யூஸ் ஆகும். K6 எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னா பிரெயினோட போய் கனெக்ட் ஆயிடுது. அதே மாதிரி த்ரோட்டுக்கு வந்து K6 எல்லாம் யூஸ் ஆகும். தொண்டை தொட்டுட்டு தான் மூளைக்கு போகுது. பொதுவாக வந்து புக்கில் பார்க்க போகும்போது அந்த ஏரியா உள்ள பெயின்லாம் போட்டிருப்பான். ஆங்கிள் பெயின், கல்கேனியன், குதிகால், கல்கேனியன் ஸ்பர், அந்த எல்லாமே போட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, ஏன்னா அந்த நேரத்துக்கு அது லோக்கல் பாயிண்டா நீங்க யூஸ் பண்ணி விட்டுதான் அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். K7 உடம்புல வெளியேறக்கூடிய தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் K7 இருக்குது. 2 விதமான தண்ணி சொல்றவங்க ஞாபகம் வச்சுங்க. எக்ஸசிவ் சலைவேஷன், காலையில தலை நனைஞ்சிரும், அழுகுறனால இல்லை, தலைகாணி ஏன் நினைது காலையில் ஜொல்லு. அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும், இங்க இருந்து இன்னும் பெரிய ஒரு ஃபைட்டிங் போட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸ்வெட்டிங், நாட் ஃபைட்டிங், ஸ்வெட்டிங். அப்ப எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்க்கு K7 யூஸ் ஆகும். எனக்கு வந்து K7 யூஸ் ஆகும், நரேஷும் K7 யூஸ் ஆகும். நரேஷ்க்கு வந்து ஸ்வெட்டிங் இருக்குதுன்னு சொன்னா எனக்கு வந்து தலையில முடிய காணும். பால் ஹெட்டுக்கு கூட K7 யூஸ் பண்ணலாம். லெத்தார்ஜிக் மூடு, நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த இந்த K7 யூஸ் பண்ணணும். பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஓடு எழுதிரு அப்படின்னு சொல்ற பாயிண்ட் K7. K8
K8 வந்து பொதுவா வந்து ரெண்டு இடத்துல யூஸ் ஆகுது. யூட்ரஸ் அண்டு நான் அதுல நிறைய போட்டிருப்பான். கான்ஸ்டிபேஷன், அந்த டயரியா ஏரியா, அது வந்து மென்சஸ் அதெல்லாம் போட்டுருவாங்க. நான் ரெண்டே விஷயங்கள் சொல்றேன். என்ன ரீப்ரொடக்ஷன் அண்ட் டைஜஷன் அப்படின்னு ரெண்டே வார்த்தை போட்டோம்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாந்தி எடுத்தாலும் யூஸ் பண்ணலாம், மோஷன் போகலாலும் யூஸ் பண்ணலாம், பேதி ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இரகுலர் மென்சஸ், பீரியட்ஸ் ஓவரா போகுது இல்லை பீரியட்ஸ் போக மாட்டேங்குது, எது வந்தாலும் K8 போடுங்க. ஜெனரல் பாயிண்ட் என்ன நீங்க உங்களுக்கான இடம் அது, பெருசா ஒன்றும் கிடையாது. K9, K9ல வலிப்பு. ஆமா. அப்புறம் மென்சஸ் ப்ராப்ளம்ஸ். மென்சஸ் ப்ராப்ளத்துல அடிவயிறு இழுத்து பிடிச்சிக்கும் பெண்களுக்கு. அப்போ K9 அதை யூஸ் பண்ணி K9 யூஸ் பண்ணிக்கலாம். K10, இந்த பால் டெட்டுக்கு K8 விட K10 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். K7 விட இன்னும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்றது K10 யூஸ் தான். இதான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ண போகும்போது எந்த பால் டெட்டுக்கு K7 யூஸ் பண்ணலாம், எந்த பால்ட் K3 யூஸ் பண்ணலாம், எந்த பால்ட் K10 யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறம் ஆஸ்துமா K10 யூஸ் ஆகும். அப்புறம் மேல் செக்ஷுவல் ப்ராப்ளம், அதாவது தூக்கத்துல விந்து எல்லாம் வெளியே எடுது அப்படின்னு சொல்லுவோம், K10 யூஸ் ஆகும். K11, இந்த K11 வந்து ஜெனிட்டல் யூரினரி. அப்ப ஜெனிட்டோ யூரினரி. அப்ப யூரின் சரியா போல, யூரின் போகும்போது பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க வச்சுங்களேன், K11 யூஸ் ஆகும். ஜெனிட்டல் யூஸ் ஆகும். ஏன்னா அந்த ஏரியாவே லோயர் அப்டாமன் K11. அப்ப இந்த K11ல இருந்து எல்லா பாயிண்ட்டுமே அதே மாதிரி தான். K12 தான், K3 13 தான், K14 தான். K14ல வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப பெயின்ஃபுல்லா துடிப்பாங்க, ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் வந்து K14 யூஸ் பண்ணலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக வந்து ரத்தப்போக்கு அதிகமா இருந்துச்சுன்னா K14 யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து K15 வந்து மென்சஸ் ப்ராப்ளம்ஸ் பிளஸ் மேல் ப்ராப்ளம்ஸ் பிளஸ் வந்து டைஜஷன். பீரியட்ஸும் போயிட்டு இருக்குது, எனக்கு மோஷனும் வரல அப்படின்னு சொன்னாலும் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு. K16ல வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், ஹெர்னியா, ஹெப்படைட்டிஸ், மஞ்சள் காமாலை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பயன்படும். அமனோரியா, மெனரேஜியா, இதெல்லாம் வந்து தொப்புள் கிட்ட வந்துச்சு இந்த பாயிண்ட். அப்போ வந்து அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் அங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து லிவர் டச் பண்ணுது, எல்லாத்தையும் டச் பண்ணுது. K17 கேஸ்ட்ரைட்டிஸ், அப்டாமினல் பெயின். K18, K18ல வந்து கான்ஸ்டிபேஷன், வாமிட்டிங், ஹிக்கப், விக்கல், வாந்தி, மலச்சிக்கல். அதுக்கப்புறமா வந்து அந்த பீரியடுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள பெயின் ரொம்ப வலியா இருக்குன்னு சொன்னா K18 இடத்துல யூஸ் ஆகுது. K19 வயிறு ரொம்ப லூஸா இருந்தா K19 போடலாம். அப்படியே வயிறு தொங்குற மாதிரி அதுக்கு பார்ப்பேன் சார், கொஞ்சம் சின்னதா இருக்கு, இன்னும் பிரெக்னன்ட் கேட்குறாங்க அப்படின்னப்போ K19. பொதுவாக லேடிஸ்க்கு வந்து இது நிறைய யூஸ் ஆகும். இதெல்லாம் டைஜஷனும் சேர்ந்துக்கும், K20, K21லாம். டைஜஷன் போட்டாக்கவே என்ன ஞாபகம் வரும்னா வாந்தி,
மலச்சிக்கல், பேதி, கொமட்டல் எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்டா. ஒரு 5 பேருக்கு வந்து ஒரே மாதிரி போடக்கூடாது இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்னா 5 பேருக்கும் வந்து எனக்கு ஒரே பேதி ஆகுது வராமல் வச்சுக்கோங்க. தனித்தனியாக உட்காரு சார். நீ கே 19 கே 20. ஏன்னா நான் தனித்தனியாக கற்றுக்குறோம். யாருக்கு எதுக்கு இருக்குதுன்னு மறுநாள் வர போகும்போது இவங்களுக்கு 21 இவங்க 20 ஓகே அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். அப்போ எதில் யாருக்கு யூஸ் ஆகணும் அப்படி பார்த்து கண்டுபிடிச்சே வரலாம். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22ல இருந்து இந்த ரிப்லாம் பெயின் அப்போ விழாவெல்லாம் எனக்கு ஒரே பெயினா இருக்கு சொல்ல வச்சுக்கலேன். இன்டர்காஸ்டல் ரீஜியன் பெயின் விழாவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. கேஸா சளியா? கேஸா தான் சரியா தான். நான் 22 போறோம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கும் தெரியாது. என்ன உங்களுக்கே தெரியல, எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ என்ன வாயில் நினைச்சீங்களோ எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் சொல்ல மாட்டோம்ப்பா. வாங்கிட்டு இருந்து போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். கேட்குது 22 போடுது. 23 20 21 எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான். 22க்கு வந்து இந்த இன்டர்காஸ்டல் பெயின் சொன்னோம் இல்லையா? அதான் மெயின். 23ல வந்து செஸ்ட் கிட்ட வந்துருச்சா உடனே பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா இதெல்லாம் போட வேண்டியதான். நம்ம இங்க என்னென்ன இருக்குது? மூச்சு ஆகுது, சளியால மூச்சு ஆகுது, கேஸால மூச்சு ஆகுது, நடந்தா மூச்சு ஆகுது. வாங்க K23 இருக்குது. ஜெனரல் பாயிண்ட் தான். நாங்கெல்லாம் ஈஸியா போடலாம். இதெல்லாம் நான் வந்து யோசிக்காம போடுற பாயிண்ட் தான் சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒன்றும் இந்த முக்கியமான புள்ளி இல்லை, நீங்க போட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. நான் போறேன். முக்கியமான புள்ளி இல்லை. அப்போ சொல்லுங்க. அடுத்தது 24. இந்த விழா பெயின், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கிறது, ஜஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து மார்பு கனமா வலிக்குதுன்னு டேடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்புல ரொம்ப கனமா இருக்குதுங்க, அதனால வந்து நடக்கவே முடியல அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த இடத்துல K23 யூஸ் ஆகுது. 24 யூஸ் ஆகுது. 23ல வந்து மார்பு சளி, இருமல் அதெல்லாம் கிடைச்சா 24ல மார்பு வலி. அது இன்னர் பார்ட், இது அவுட்டர் பார்ட். 25ல மறுபடியும் இந்த விழா இடைப்பகுதி வலி, வாந்தி வர மாதிரி இருக்குது, எனக்கு இரும்பலாவும் இருக்குது, விழாவெல்லாம் வலிக்குது. இது ஜீரண சக்தினாலையா சளினாலையா? ரெண்டுக்குமே சேர்ந்த பாயிண்ட் இருக்குது கிட்ட ஸ்டாக் இருக்குது. 25 போகணும். அடுத்தது 26. இரும்பல், நெஞ்சு வலி, வாந்தி, இருமி நெஞ்செல்லாம் வலிக்குதுன்றாங்கன்னு வச்சுங்களேன். 26 ரெடியா இருக்கிறாங்க. நெஞ்சு வலி, இருமல்லாம் நெஞ்சு வலி. 26 கூடவே வாமிட்டிங் இருக்குது. இருமி வாந்தி எடுக்கிறாங்க, நெஞ்செல்லாம் வலிக்குதுன்றாங்கன்னு சொல்ல வச்சுங்களேன். இதை சொல்லுவாங்க, காமனா சொல்றதுதான் 3. இதுக்கு 3 காமனுக்கு 26ங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியாது? 26 இந்த இடத்த காட்டுங்க. 26 போடுறது ஈஸி. ஜார்ஜஸ் பாயிண்ட்லாம் விட்டுறோம் நாங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியாக போகணும். இதெல்லாம் கே பாயிண்ட். கத்துக்கிற பாயிண்ட் தான். K27 மறுபடியும் காஃப், பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, வாமிட்டிங் K27. அப்ப லங்ஸோட கரெக்டா, ஏன்னா இந்த இடத்த வந்து முடியுது இல்லையா? இந்த கிளாவிக்கல் கழுத்து காரை எலும்புக்கு அது முடிய போகும்போது இந்த டோட்டல் செஸ்ட்டுக்கும் வந்து அது கரெக்டா யூஸ் ஆகிறதுனால லங்ஸ்ல உள்ள ப்ராப்ளத்துல எல்லாம் இது எடுத்துருது. அடுத்தது ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். 28 வந்து இனிமேதான் போடணும். K28 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இனிமே கண்டுபிடிக்கும். அவங்க கண்டுபிடிச்சி 27 தான் சைனீஸ் கண்டுபிடிச்சாங்க. சைனீஸோட நம்ம மேல் போகக்கூடாதா? நம்மளா சேனாவாக பார்த்துருவோம். போய் பார்த்துருந்தோம். 28வது புள்ளி கண்டுபிடிக்கணும். K1 wood point. As well as Jigwell point. K2 fire point. K3 so வந்து எர்த் பாயிண்ட்,
சோர்ஸ் பாயிண்ட். K4 லோ கனெக்டிங் பாயிண்ட். ஏன் அந்த ஓரமா முக்கோண மாதிரி ஒதுங்கி போகும்போதே தெரியுது அது இன்னொரு இடத்துல போய் ஜாயின் ஆக போகுது யார் கூடயோ அப்படியே ஒதுங்கும் போது. ஒதுங்கி போறாலே இன்னொரு ஜாயின் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்போ லோ கனெக்டிங் பாயிண்ட். அர்த்தம் புரியல, ஒன்றும் புரியல. நீ சொல்ற தலையாட்ட வைக்கிறோம். ஓகே ஓகே சார் போட்டு வச்சிடலாம். அப்புறமா என்னன்னு கேட்குறோம். K5 லெஃப்ட் பாயிண்ட். இது புரிஞ்சிச்சு. K7 K7 கூப்பிடுங்க, உடனே வேலை செய்வான். மெட்டல் பாயிண்ட். யார் அந்த K7? K9 அக்குபஞ்சர்ஸ்லாம் நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய புள்ளி, அற்புதமான புள்ளிகள்ல இது ஒரு புள்ளி. K9 பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பிறக்க வைப்பதற்கு அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு புள்ளி K9. 4th மந்த்ல யூஸ் பண்ணணும், 9th மந்த்ல யூஸ் பண்றது கம்பல்சரி ஒன். இன் பிட்வீன்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேரண்ட் வந்து டயபெட்டிக் பேரண்ட், இல்ல வந்து ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேரண்ட்ஸ், இல்ல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் கண்ணாடி கண்ணாடி சோடா பாட்டில் கேஸு, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம பிறக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கையில இருக்குது. மிகப்பெரிய ஆயுதம். த பவர்ஃபுல் வெப்பன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அக்குபஞ்சரிஸ்ட். எது? K9. இதுல பிரான்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சி, தொடர்ந்து 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி அந்த அந்த வெஸ்டர்ன் மெடிசன் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு, நான் ஆமா இதுல வந்து இந்த மாதிரி இந்த இடம் இருக்குது, இது உண்மைதான் அப்படின்னு ஒத்துட்டாங்க. அப்போ சயின்ஸால வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பிலாசபிக்கல் தியரி எந்த இடத்துல பதுங்கி இருக்குது? K9ல இருக்குது இடம், இந்த சோர்ஸ். K10 வாட்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட் P1. P1ல வந்து டெபிஷியன்ட் லாக்டேஷன், குழந்தைக்கு பால் பற்றாக்குறை. அப்புறம் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் செஸ்ட், நெஞ்செல்லாம் ரொம்ப அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அடுத்ததாக இது P2. P2ல வந்து பெயின்ஃபுல் செஸ்ட், பெயின்ஃபுல் ஆர்ம், அப்புறம் காஃப். P3. P3ல வந்து ஃபீவர், இதுலயும் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்குது, அப்புறம் பால்பிட்டேஷன் இருக்குது, அப்புறம் ட்ரெமர்ஸ். ட்ரெமர்ஸ் நடுக்கம், ஆடு, கை கால் ஆடுறது, தலை ஆடுறது, அந்த மாதிரி. P4 திடீர்னு வரக்கூடிய இந்த மென்டல் கண்டிஷன்ஸ், திடீர்னு லூனாட்டிக் மாதிரி பைத்தியம் மாதிரி டென்ஷனா இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் தூங்க வச்சு சாப்பிடாம தூங்க வச்சா சரியாயிடும். அந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய மென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து P4 யூஸ் ஆகும். அப்புறம் வந்து திடீர்னு படபடப்பு, நெஞ்சு வலி, இதெல்லாம் கூட P4 யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து
ஒரு டைவர்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது இப்போ ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இடம் மாறுறது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர், ஸ்கூல்ல பசங்களை ஸ்கூல் மாத்துறது. அதே மாதிரி வந்து ஒரு வேலையில வந்து வந்து வேற ஆபீஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போடுறது. அந்த மைக்ரேஷன், இடப்பெயர்ச்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர், ஷிஃப்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்களால வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அன்ஏபிள் டு அடாப்ட் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். P4. ஒருத்தர் சைக்கலாஜிக்கலா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள சீக்கிரமா மீட்டெடுக்கிறது பயன்படுது. கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாம இருந்துச்சு, திடீர்னு வந்து நம்ம கெட்ட பணம் வந்து காணாம போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, கொடுக்காம ஏமாத்தி போயிட்டாங்க கம்பெனிக்காரன். இந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனை வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டான், வரவே இல்லை, அவன் காணாம போயிட்டான், கடைசி நோட்டீஸ் அனுப்புறான். அந்த மாதிரியான வந்து கண்டிஷன்ஸ்ல வந்து மனம் வந்து பாதிக்கப்படுது இல்லையா. நம்மளால நல்லதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்டு, ஸ்ட்ரென்தன்டு ஸ்டேட்ல நம்ம இருந்தாலும் மைண்ட் இருந்தாலும் கூட நம்மளால வந்து அதை ஜெயிக்க முடியலையேன்னு சொல்ல போகும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து காம் பண்ணி அவங்கள வந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து பேலன்ஸ் ஸ்டேட்ல வந்து நிறுத்தறதுக்கு பயன்படக்கூடிய புள்ளி P4. P5. இதே மாதிரி P5லயும் வந்து படபடப்பு, பால்பிட்டேஷன், அப்புறம் P5ல வந்து எபிலெப்சி, வலிப்புலாம் கேட்கும். நரம்பு இழுக்கிறது, நரம்பு நோய்கள்லாம் கேட்கும். அப்புறம் P6 வந்து ஹிக்கப், வாமிட்டிங், நாசியா, பால்பிட்டேஷன், ஷாக்கு, எபிலெப்சி, ஆஸ்துமா, menstrual disorders, male problems, ரீப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுது, டைஜஷன்ல ஒர்க் பண்ணுது, மென்டல் ஸ்டேட்ல வந்து சைக்கலாஜிக்கலா ஒர்க் பண்ணுது, அப்புறம் ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிரெயின்ல ஒர்க் பண்ணுது. இப்படி P6 நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. P7. P7 வந்து ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கறது, இன்சோம்னியா, தூக்கமின்மையை போக்குகிறது, பால்பிட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. மயோகார்டைட்டிஸ், மயோனா மசில், கார்டைட்டிஸ் கார்டியாக் அப்படின்னாக்கா இதயம், இதய தசைகள் வந்து ஏதாவது பலவீனம் அடைஞ்சிட்டாக்க அது யூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் திடீர்னு ஓய்வு குத்தினா வச்சுங்களேன், நெஞ்சுக்கிட்ட ஹார்ட் மசில்ஸ் ரொம்ப துடிக்குது, அந்த மாதிரி இடத்துல கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் P7. தூக்கமின்மையிலையும் P7 நல்லா யூஸ் ஆகுது. P8. எபிலெப்சியில யூஸ் ஆகும் P8. ஸ்கின் டிசீஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் மூட் எலிவேட்டர், ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்துல மாற முடியல, அவங்களால மாத்திக்க முடியல. அந்த மூடை வந்து கரெக்ட் பண்றது P8. அதுக்கப்புறம் வந்து P8 வந்து சேஃபான பாயிண்ட் ஃபார் ஆல் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ். ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் வந்து சேஃபா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஹார்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணாம பெரிகார்டியம் லைன்ல யூஸ் பண்றது சேஃப் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு.
ஆஸ்டின் மேரின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அக்குபஞ்சரிஸ்ட், கொஞ்சம் ரிசர்ச் டாக்டர் ஒருத்தர், அலோபதி டாக்டர் தான் அவங்க. இந்த மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இருக்கிறான்னு தெரியாது. டாக்டர் மேரி ஆஸ்டின் ஆஸ்டின் மேரி அவங்க சொல்றாங்க, எப்பவுமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஹார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றதை விட சேஃபா பெரிகார்டியம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியே நீங்க கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய சஜஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிசர்ச்ல இருந்து நிறைய ஞாபகம் வச்சுன்னா அதில் P8 யூஸ் ஆகும். நாட் ஒன்லி P8, P8ம் P9 எப்பவும் போல ஆல் எமர்ஜென்சி சாக்கு காஃபு எபிலெப்சி அது இது எமர்ஜென்சிலாம் வந்து அதெல்லாம் P9. ஏன்னா முனைக்கு வந்துச்சுனாலே அது இதெல்லாம் எமர்ஜென்சிலையும் யூஸ் ஆகுன்றது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அடுத்ததாக ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த பெரிகார்டியம். P1 இல்லை, P2 இல்லை, P3 வாட்டர் பாயிண்ட், P4 left point, P5 metal point, P6 low current point, P7 depth point, P8 fire point, P9 wood point. 1, 2 தவிர இதெல்லாம் வருதா? ரெண்டு சேனல் தானே பார்த்தோம். ஓ, ரெண்டு சேனல் கிட்னியும் நம்ம பெரிகார்டையும் பார்த்துருக்கோம் இல்லையா? K1 என்ன பண்ணுதுன்னு சொன்னா கிட்னில இருந்து எனர்ஜியை வந்து லிவருக்கு மாத்தும் போது என்னன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு உள்ளன்னு சொன்னா கிட்னில வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து லோட் ஆயிடும். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், உடம்புல உள்ள கழிவுகள் வந்து வெளியேற்றக்கூடிய பாதைகள் 4. 4 paths are there. There are 4 ways to excrete the waste. Number 1 is breathe out. Number 2, sweat glands. Number 3, stools. Number 4, urine. இப்போ ஸ்டூல்ஸோ ஸ்வெட்டோ ஸ்வெட் கிளான்ஸோ அதே மாதிரி வந்து பிரீத் அவுட்டோ இது மூணுமே வந்து மெட்டல் பேஸ்டு அப்படின்னு சொன்னாக்க லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அது வந்து மெயின் ஏஜென்ட்ஸ். இந்த எக்ஸ்கிரீட்டரி மேட்டரை வந்து இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி மேட்டரை வந்து அதிகமாக வந்து கையில் வச்சிருக்கிறது யாரு? மெட்டல் பேஸ்டு ஆர்கன்ஸ், 2 ஆர்கன்ஸ், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இதுல வந்து இது போக மீதி உள்ள கழிவுகள் யார் பார்க்கறான்னா கிட்னி பார்க்குது. இந்த பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட் நம்பர் 2 யாரு? கிட்னி. ஃபர்ஸ்ட் பார்ட் மெட்டல், செகண்ட் பார்ட் வாட்டர். காற்றை கொண்டு துப்புரவு செய்தல், தண்ணீரை கொண்டு துப்புரவு செய்தல் அப்படின்னு 2 பார்ட் இது. அப்ப எல்லாமே கிட்னில வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா லங் கெப்பாசிட்டி குறைய போகும்போது, லங் வந்து ஒரு ஸ்லக்கிஷ் ஆயிட போகும்போது, லங் வந்து ஒரு லெதார்ஜிக் மூடுக்கு வந்துட போகும்போது, லங் வந்து unable to work or move from one place to another place, either or whatever may be the reason or cause. இந்த ஆல் டாக்ஸின்ஸ் வந்து எங்க போய் பியூரிஃபிகேஷன் வந்து யார்கிட்ட ஒப்படைக்கப்படும்னா கிட்னில ஒப்படைக்கப்படுது. கிட்னி வந்து அந்த ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலை இல்லையா? இப்ப 4 பேர் சொன்னேன் இல்லையா?
ஸ்வெட் கிளான்ஸ் தோல், ஸ்கின்னு, அப்புறம் வந்து லங்ஸ், பிரீத் அவுட்டு, அப்புறம் வந்து ஸ்டூல்ஸு லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமா வெளியே வரணும். இந்த 3 பேரும் வெளியே வராதெல்லாம் ஒன்று கிட்னியில் தள்ளிடும். நீ பார்த்து வெளியே தள்ளு, கழிவெல்லாம் வெளியே தள்ளு, அதில் வெளியே வர நாங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கிட்னி லோட் ஆயிடுது. கிட்னி லோடாக போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யாமல் முடங்கிடுது. இந்த இடத்துல தான் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து டவுன் ஆயிடுறது. கிட்னி வந்து அப்படி சுருங்கி உட்காந்துக்குது. எவ்வளோ கொடுத்தா நான் என்ன பண்றது, என்னால் முடியலையேன்னு உட்காந்துக்குது. அது தவறா புரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா கிட்னி வந்து சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி எடுத்துட்டு வேற கிட்னி வைக்கிறாங்க. வேற கிட்னி வச்சாலும் என்ன ஆகுங்க, யோசிக்கணும். என்ன ஆகும், என்ன ஆகும்? 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் கொடுக்குறாங்க. அந்த வேலைக்காரங்க சரியா வேலை செய்யணும்னு சொல்லி தூக்கிட்டு வேற ஆள் வச்சாங்க. அந்த வேலைக்காரன் என்ன செய்வான், என்ன செய்வான்? நான் அவங்க பார்த்துட்டு சொல்லுவானா? சேம் தான். அதே தான் அவன் திரும்பவும் நடக்கும். அந்த கிட்னி அந்த இன்னொரு ஆளை வச்சாலும் எப்படி வேலை செய்ய மாட்டோம், முடியாம போயிடுமோ, 4 பேருடைய வேலையை செய்ய முடியாதோ அதே மாதிரி இன்னொரு கிட்னி வச்சாலும் வேலை செய்ய முடியாம போயிடும். அந்த மாதிரி லோடடு கிட்னி அப்படின்னு சொன்னா பாடியில வந்து அதிகப்படியா வந்து ஹீட்டோ ட்ரைனஸோ சேர்ந்துரும். சேர்ந்தோம்னா எல்லாமே ஒரே இடத்துல போய் சேர்ந்து போச்சு சொன்னா உடம்புல எந்த ரத்த ஓட்டமும் சீரா இருக்காது. எல்லாம் வந்து கிட்னிங்கள கீழே லோயர் பார்ட்டு இடுப்பு கிட்ட வந்துருதுல கிட்னி. அப்போ வந்து இந்த இடத்துக்கு மேல கிட்னி பாயிண்ட் ஒர்க் பண்ணல, 27 நின்று போகுது. இதுக்கு மேல போக வேண்டியது பிரெயினுக்கு போகணும், பேஸுக்கு போகணும், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகணும். எனர்ஜி போகாது, இங்கே 27 நின்று போகுது. ஏன்னா 28வது புள்ளி இல்லை இங்கே நம்மகிட்ட, கிட்னி 27 தான் இருக்குது. அப்போ இதோட வந்து ரிட்டர்ன் ஆகிடும். என்னால் முடியாது, என்ன முடியாது, இங்கே வந்து லோட் ஆகி நின்று போயிடும். நின்று போகும்போது முதல்ல வாந்தி வந்து பார்க்கும், மூச்சு வாங்கி பார்க்கும், இல்லை வந்து குமட்டலாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் சுத்தமாக கான்சியஸ் போயிடும். சுத்தமாக கான்சியஸ் போயிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களால, அன்கான்சியஸ் ஸ்டேட்டு. இப்போ நினைவாற்றலில் வந்து 4 ஸ்டேட் இருக்கு, தெரியும் இல்லையா? கான்சியஸ், அன்கான்சியஸ், சப்கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ். ஆல் 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் த கான்சியஸ். அப்போ அதுல வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்ப எதுவுமே நினைவு இல்லாம போயிடும். அது வந்து பெர்மனண்டா இருந்தா கோமா, சாதாரணமா ஒரு மயக்கம் வந்தா ஃபெயிண்டிங், நார்மல் கொஞ்சமா இருந்தா அது ஸ்லீப்பிங். இவன் தூங்குறானா, மயக்கம் விழுந்திருக்கானா, இல்ல கோமாக்கு போயிட்டானா, அது அவனுடைய உடம்புடைய ஆற்றலை பொறுத்து இருக்குது, மற்ற ஆர்கனுடைய சப்போர்ட்டிங்கை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த K1 கொடுக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, K1 எனர்ஜி டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் கிட்னி டு லிவர். சிறுநீரகங்கிறது எனர்ஜியை வந்து எங்க மாத்துறோம், லிவருக்கு மாத்துது. லிவருக்கு மாத்திரம் என்ன ஆகும், லிவருக்கு மாத்திரம் லிவருடைய சென்ஸ் ஆர்கன் எது, எது லிவருடைய சென்ஸ் ஆர்கன், லிவருடைய சென்ஸ் ஆர்கன் எது, which is the sense organ related to liver. What are the sense organs முதல்ல தெரியணும் நமக்கு. ஐ, தஸ்னீம், பாராட்டுக்கள், கண்கள். இப்போ K1 போட்டோம்னா கண்ணு திறந்துடும். மயக்கம் போட்டு வந்து என்ன பண்ணுவான், முடிச்சு பார்த்துருவான். அப்ப எனர்ஜி எங்க போயிருன்னு அர்த்தம், லிவருக்கு போனா மட்டும்தான் கண் திறக்கும். வேற எங்கேயாவது போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து லிவருக்கு கொடுக்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, லிவருடைய நேச்சர் என்னன்னு சொன்னா மரங்கள், வுட் எலிமெண்ட். இது வுட் எலிமெண்டனுடைய நேச்சர் தான் லிவருடைய நேச்சர். லிவருடைய நேச்சர் தான் வுட் எலிமெண்ட் நேச்சர். இந்த அண்டத்தில் என்ன இருக்குதோ அதான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்குதோ அதான் அண்டத்தில் இருக்குது. அண்டம்னா என்னது, உலகம். பிண்டம்னா பாடி, பாடி அண்ட் வேர்ல்டு, யூனிவர்ஸ். சரி, லிவருக்கு போகும்போது லிவர் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, லிவர் அந்த டாக்ஸின்ஸை உறிஞ்சி எடுத்துக்குது. அதால் எப்படி முடியும், அதுக்கு என்ன வேலை, அது எப்படி வெளியே தள்ளுது அப்படின்னா வெளியே தள்ளாது. லிவர் லிவர் வந்து என்ன பண்ணும், அவருடைய ஒர்க் என்னன்னு சொன்னா டைஜஸ்ட் பண்ணிக்கும் எந்த ஒரு கழிவையும். உலகத்துல கழிவுகளை சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் யாரு,
பன்றிகள் என்ன பண்ணும்? பழத்தை சாப்பிடுது உணவாக. மீன்கள் என்ன சாப்பிடுது? அழுகை சாப்பிடுது. நிலத்தை வந்து பன்றிகள் சுத்தப்படுத்துது அப்படின்னு சொன்னா மீன்கள் வந்து நீரை சுத்தப்படுத்துது. அந்த அழுக்கு தான் உணவு அதுக்கு. அது பத்தலைன்னா அந்த குட்டி மீனை பிடிச்சி சாப்பிடும் அது. ஏன்னா அதெல்லாம் அழுக்கினுடைய கூட்டமைப்பு தான் அது மீன்கள். நீ இது அழுக்கு சேர்த்து இருக்குல்ல, கொண்டா உள்ள தள்ளு, உள்ள தள்ளு, எனக்குள்ள தள்ளு பார்க்கலாம். இந்த கல்லீரல் வந்து கழிவுகளை உறிஞ்சக்கூடிய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, மரங்கள் என்ன செய்யும்? மரங்களுக்கு எருவாக எதை போடப்பட்டது? மனிதனுடைய கழிவுகள், விலங்குகளுடைய கழிவுகள் தான் அந்த காலத்துல போட்டாங்க. அதான் எரு. ஆனா அதுக்கப்புறமா வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், பூச்சி மருந்துகளும் ரசாயன உரங்களும். அப்போ இந்த இயற்கை உரம் அப்படின்றது வந்து விலங்குகளின் கழிவுகள் தான் அதிகமா. இந்த ஆட்டுப்புழுக்கைகள், மாட்டுச்சாணம், இதுதான் வந்து கழிவுகள். அப்புறம் வந்து மண்புழு, இதெல்லாம் தான் நிலத்துக்கு. அப்ப அந்த நிலத்துக்கு கூட அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த கழிவுகளை நிலம் உள்வாங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதை உள்வாங்கி செரிச்சு புது கதிர்களை வந்து ஆற்றல் மிக்க ஒரு உணவு தரக்கூடிய கதிர்களை எல்லாம் நமக்கு தரக்கூடியதுதான் வந்து நிலத்தினுடைய தன்மை, இந்த மரத்தினுடைய தன்மை. சாரி, இப்ப விதை போட போகும்போது அது செடி முளைச்சு அதுல இருந்து பல விதைகள், நூற்றுக்கணக்கான விதைகள் நமக்கு கிடைக்குது. இந்த கல்லீரல் அதே மாதிரி கழிவுகளை உள்வாங்கி கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், வேப்ப மரம். இரவில் வேப்ப மரம் என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடை வந்து சாப்பிடுது, ஆக்சிஜனை வெளியே தள்ளுது. அப்ப எப்படி பன்றிகளோ, எப்படி மீன்களோ, அதே மாதிரிதான் வந்து இந்த மரங்களும் கழிவுகளை உட்கொண்டு சக்தியை நமக்கு தருகிறது. எக்ஸாம்பிள் வேப்ப மரம் தான். அது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் உள் சுவாசிக்க போகும்போது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துகிறது வேப்ப மரம். அது வெளியே தர்றதெல்லாம் ஆக்சிஜன், உள்வாங்குவதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரிதான் உடம்புல வந்து கல்லீரல் என்ன பண்ணும்? எல்லா விதமான எனர்ஜியும் உள்வாங்கி, கெட்ட எனர்ஜி எல்லாம் உள்வாங்கிக்கும். உன்னால முடியலையா? லிவரே இது லங்ஸே உன்னால சுவாசத்தை ஒழுங்கு பண்ண முடியலையா? உனக்கு வந்து ஸ்கின்னு உன்னால கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியலையா? உனக்கு அதே மாதிரி கிட்னியை உன்னால யூரினை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கு பண்ணி கிளீன் பண்ணி யூரின்ல வெளியேற்ற முடியலையா? உனக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் உன்னால வந்து அந்த மோஷன்ல கழிவுகளை வெளியேற்ற முடியலையா? நான் பாத்துக்கிறேன், நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு கழிவுகளை எல்லாம் கல்லீரல் சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்டு போக என்ன அப்படி நீ சாப்பிட்றியா? இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோன்னு நம்ம கொண்டு போய் உள்ள கொடுக்குறோம். அந்த உள்ள இருக்கிற அந்த 4 கழிவு வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் என்ன பண்ணுது? இவன் கொசுனே இருக்கிறான், நாங்க என்ன பண்றது? நிறுத்தவே மாட்றான், நான் ஸ்டாப்பு. நிறுத்தவே மாட்றான்னா ஆம்பளை மட்டும் நிறுத்தவே மாட்றாளுங்க அப்படின்ட்டு 2 போத்து தான். 2 பேரும் கொண்டு போய் பொத்து நாங்க போய் இங்க கொடுக்க போகும்போது இதெல்லாம் வந்து லிவர் நீ தான் தாங்குவிய, எதுவும் தாங்குவியே, இன்னும் தாங்குறியே, இன்னும் தாங்குறியே வடிவேல் பாலையில. நீ ரொம்ப தாங்குறன்ட்டு கல்லீரல் கொண்டு கொடுக்க போகும்போது கல்லீரல் ஒரு லிமிட்க்கு மேல போகும்போது என்ன பண்ணுதுன்னா, இரு நான் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறேன், அப்புறமா மெல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்புல கொண்டு போய் ஒட்டி வைக்குது. எங்க ஒட்டி வைக்குது? சதைகளை ஒட்டி வச்சிருது. அப்போ உடம்பு ஒபீஸ் கொடுக்குது, ஒபிசிட்டி ஆகுது. சதைகளை ஒட்டி முடிஞ்சோன்னா என்ன பண்ணுது? என்னால முடியாதுன்னு சதை சொல்லுது. ஏப்பா ஒரு லிமிட்டுக்கு மேல போக கிடையாது. அப்புறம் வந்து உடம்பு ஒபீஸ் ஆனது மட்டும் இல்லாம கொழுப்பு கட்டி அங்கங்க உண்டா வருது. இது எவ்வளவுதான் கொடுப்ப நீ, இதுக்கு மேல முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுது? சரி நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி லிவர் சாப்பிட்டு ஃபேட்டில வர பாருங்க. அதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் என்னதான் பண்றதுன்னு கேட்டா, சரி உறுப்புகள்லாம் வந்து விசரா, உறுப்புகள்ன்றது பேர் விசரா. விசராவுக்குள்ள எல்லாம் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, இன்னும் எங்க இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் பாக்குறது? லிவர் பார்த்துட்டு என்ன பண்ணுது? இனிமேல் எங்களால முடியாது, அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விசராவுக்கு வேலை இல்ல, வெசல்ஸுக்கு தான் வேலை. வெசல்ஸ் என்னது? ரத்த குழாய்கள். குழாய்கள்ல போய் கொழுப்பை படிய வச்சிருது. இந்த என்னால முடியாது, நீ பார்த்து. குழாய்கள் ரத்த கொழுப்பு அந்த கொழுப்பெல்லாம் போய் ரத்த குழாய்கள் அடைக்க போகும்போது அவன் ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ இந்த லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கணும்னா இந்த லோடு எல்லாம் அது டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி லிவருக்கு வரணும். லிவருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இது எல்லா கழிவுகளையும் அதுவே பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ உடம்புல இருக்க ஒபீஸான அந்த சதைகளை வந்து தேக்கி வச்சிருக்கிற கொழுப்பையும் எடுத்துக்கும்.
அது கல்லீரல்லையே இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் எடுத்து அது டைஜஸ்ட் பண்ணிக்கும். உருக்கி உருக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிஞ்ச ரத்த குழாயில் இருக்கிற அந்த இதையும் எடுத்து வெளியே எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கும். இப்படியாக எல்லா கொழுப்புகளையும் வந்து லிவர் டைஜஸ்ட் பண்றதுக்கு வழி விடணும். அப்போ இந்த K1ல அப்படி கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா லிவர் அக்செப்ட் பண்ணிக்குது, வாங்க நான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகும்போது அவன் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுறான். விழிப்பு ஏற்படுது. இப்படிதான் K1 மூலமாக இந்த விழிப்பை நம்ம தருது. K1 புள்ளி நமக்கு அற்புதமாக இயற்கையாக நமக்கு வந்து இறைவன் நமக்கு வந்து வரற்கொடையா வழங்கி இருக்கின்றான். K1. K2 என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கிட்னில இருக்கிற எனர்ஜியை வந்து சூடான எனர்ஜியை வந்து லிவர் கிட்ட ரொம்ப இருக்குது வேணாம், நேரடியா ஹார்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஹார்ட் கொடுக்கறது தான் K2 உடைய ஒர்க்கு. K3ல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சோர்ஸ், நான் கிட்னியினுடைய சோர்ஸே நான் தான். அப்போ அது என்ன பண்ணுது, எர்த்துல இருக்கக்கூடியது அதை வாங்கி தான் உள்ள வச்சுக்குது. எர்த் எலிமெண்ட்றது என்னது, ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக். இதுல இருந்து எனர்ஜியை உள்வாங்கி தனக்குள் தேக்கி வைக்கக்கூடியதுதான் K3னுடைய ஒர்க்கு. K4 ஒர்க் என்னன்னு சொன்னா யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கிட்னி உள்ள வாங்கி அதில் பேலன்ஸ் எனர்ஜியை உள்ள வாங்கி தனக்குள்ள வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் K4. K5 வந்து கிட்னியில் வரக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய எல்லா உடம்புல வரக்கூடிய கிட்னி ரிலேட்டடான எல்லா பிரச்சனைகளையும் அல்ல ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஃபீமேல் மேல் பிரச்சனைகளை திடீர்னு எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து அக்யூ கண்டிஷன்ல சரி பண்ணிக்கிறேன்றது தான் வந்து K5. K6 என்ன பண்ணுதுன்னு சொன்னா பிரெயினோட கனெக்ட் ஆக போகும்போது அவன் மென்டல் டிஸார்டர்ஸ் இல்ல சைக்கலாஜிக்கலியே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து K6 வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. மட்டும் இல்ல அது மைல்டு செடேட்டிவ் பாயிண்ட், ஒரு வந்து ஒரு தாளாட்டுற மாதிரி லேசா தட்டி கொடுத்தா தூங்கிடுவாங்க குழந்தைகள். அந்த மாதிரி ஒரு புள்ளி K6 அற்புதமா மென்டலோட ஒர்க் பண்ண போகும்போது அவனை காம் பண்ணிடுது. K6 அவனை அமைதிப்படுத்துது. அப்ப K6ல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஏதோ மன உளைச்சலால ஒரு பதட்டத்தால பயத்தால ஒருத்தன் வந்து ஒரு பதட்டமா இருக்கிறான்னு சொன்னா K6 போட்டோம்னு சொன்னா அந்த பயம் போயிட்டு அவன் அப்படி தூங்கிடுவாங்க. இப்படி யூஸ் ஆகக்கூடிய புள்ளி தான் K6. K7 என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க ஆற்றல், எனக்கு பற்றாக்குறை, எனக்கு அம்மாட்ட இருந்து ஆற்றலை எடுத்துக்கிறேன்றதுதான் K7 வேற. அப்ப எடுக்க போகும்போது லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் பண்ணி கிட்னில இருக்கிற பிரச்சனை சால்வ். ஏன்பா நீ செய்யாம போனதான் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன், அப்ப உனக்கும் சக்தி கொடுக்குறேன், நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு K7 வந்து என்ன பண்ணுது, லங்ஸுக்கும் சக்தியை வந்து கொடுத்து லங்ஸ்ல இருக்க தேவையா இல்லாத எக்ஸ்ட்ராவா மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் K7 இடம். K8 ஜெனரலா வந்து கிட்னிக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடிய புள்ளிகள். K9 வந்து பரம்பரையாக நீ இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாதுப்பா, எத்தனை பரம்பரைகள் தாண்டி நீ 100 பரம்பரைகள் 100,000 பரம்பரைகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு 100 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதாவது வந்து உடம்புல தொந்தரவு ஏற்பட்டிருக்கும், மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அல்ல வந்து குணங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தால அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்ரியா அப்படியே தொடர்ந்து பரவி இன்ற அளவுக்கு நம்ம அப்பாவுக்கோ நம்ம அம்மாவுக்கோ யாருக்கோ வந்து அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில கூட அப்படியே பிரேக் அடிச்சு கொண்டு போய் தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் நம்ம கையில, ஆற்றல் மிக்க ஒரு சோர்ஸ் நம்ம கையில இருக்குன்னு சொன்னா K9. K10 தனக்கே உரித்தான சக்தியை யாருக்கும் தராமல் தனக்குள்ளேயே வைத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. யார்ட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் கை நீட்ட மாட்டேன், யாருக்கும் நான் தரவும் தயாரா இல்லை, என்னால முடியாது, நான் பாத்துக்கிறேன். அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, உங்க கை நீட்டு எதுவுமே நான் கேட்கல, நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றாரு தான் K10. அதே மாதிரி பெரிகார்டியம் இன்டர் ரிலேட்டட் டு த கிட்னி. சாயந்தரம் 5 to 7 வந்து கிட்னி டைம் சொன்னா 7 to 9 வந்து பெரிகார்டியம் டைம். ரெண்டுமே வந்து எப்படிப்பட்ட நேரம்னு சொன்னா மாலையும் இரவும் சந்திக்கும் நேரம். அப்போ வெப்பமும் குளிர்ச்சியும் மீட் பண்ணக்கூடிய நேரம், ஹீட் அண்ட் கோல்டு மீட்டிங் பாயிண்ட். அப்போ இது வந்து கிட்னி கூல் அப்படின்னு சொன்னாக்க பெரிகார்டியம் வந்து ஹீட். அப்போ பெரிகார்டியம் ஹீட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னா இது வந்து கிட்னி கோல்டு கண்ட்ரோலர். கோல்டை வந்து சரி பண்றது கிட்னி மூலமா சரி பண்ண முடியும், ஹீட்டை சரி பண்றது பெரிகார்டியம் மூலம் சரி பண்ண முடியும். ஹீட் அண்ட் கோல்டு மீட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இது மிகப்பெரிய பிரிட்ஜ், லேண்டுக்கும் வந்து சீக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இது ரெண்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ஒன்று தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, இன்னொன்று தரையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. இப்போ அதுல வந்து P9 வந்து ஆல் அக்யூட் எமர்ஜென்சி எப்படி K1ல கிடைச்சோ அது மாதிரி P9ல கிடைக்கும்.
ரொம்ப ஹீட் ஆகி போய் மயக்கம் போட்டா K1ல எப்படி கேட்குதோ அது மாதிரி ரொம்ப கோல்ட் ஆகி மயக்கம் போட்டான்னா P9ல கேட்கும். அப்போ கோல்ட் ஆகின்னு சொன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி ஒருத்தன் வந்து காதெல்லாம் அடைச்சிக்கும். அப்ப P9 கொடுத்தா காது அடைப்பு விட்டுரும். ஏன் தண்ணிக்குள்ள தண்ணி வந்து குறையுது அவனுக்கு, தண்ணி சேர்ந்து தண்ணி ரிமூவ் பண்ணுறது P9. அல்ல இதே மாதிரி எப்படி K1ல ஆல் அக்யூட் எமர்ஜென்சிஸ் கோமா கேட்டுச்சு, எபிலெப்சி கேட்டுச்சு அப்படி சொன்னா அது வந்து ஹீட்டால கேட்டுச்சுன்னா இது கோல்டால கேட்குது. இது வாட்டர் சர்வீஸ், அது ஃபயர் சர்வீஸ், அது ஃபயர் சர்வீஸ், இது வாட்டர் சர்வீஸ். வைஸ் வர்சா. இதுக்குள்ள போய் அதை வேலை செய்யுது, அதுக்குள்ள போய் வச்சது. இப்போ ஃபயர் சர்வீஸ் வண்டி வருதுன்னா அதை ஃபயர் எடுத்து வரல, அவங்க என்ன எடுத்து வராங்க, வாட்டர் தான் எடுத்து வராங்க. இப்போ ஃபயர் பாயிண்ட்னா அதுக்குள்ள வாட்டர், வாட்டர் பாயிண்ட்னா அதுக்குள்ள ஃபயர். நீரும் நெருப்பும் இடம் மாறி தடம் மாறி பயணம் செய்யும் போது அதை ஒழுங்குபடுத்தி ரெகுலேட் பண்ணி அது சரியான பாதையில கொண்டு வந்து செலுத்தக்கூடிய 2 சேனல்கள் தான் கிட்னி சேனலும் பெரிகார்டியம் சேனலும். பெரிகார்டியம் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் பிரெயின், பிரெயினோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இது பெரிகார்டியம். P8 இந்த P8 கொடுக்க போகும்போது பெரிகார்டியத்துக்கு மட்டுமே அது தன்னுடைய ஆற்றலை வந்து முழுசா பயன்படுத்துது. அப்ப P8 அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஹார்ட், பெரிகார்டியம் மீன்ஸ் என்னது, அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஹார்ட், மயோகார்டியம் மீன்ஸ் இன்னர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். சரிங்களா? அப்போ அது பெரிகார்டியம் அது சுற்றுச்சுவர்களை வந்து ஒழுங்குபடுத்திக்கிச்சு, கதவுகளையும் ஜன்னல்களையும் ஒழுங்குபடுத்திச்சு சொன்னா வீடு உள்ள வந்து சேஃப்டியா இருக்குது. எந்த ஒரு வைரஸோ, எந்த ஒரு பாக்டீரியாவோ, எந்த ஒரு பூச்சியோ, பாம்போ, பல்லியோ, தேளோ, இல்ல வந்து விஷ ஜந்துக்களோ, உள்ள வேற வந்து விஷ புகைகளோ எதுவும் ஹார்ட்டுக்குள்ள போயிடாம ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்னு பண்ணக்கூடியது யாரு, பெரிகார்டியம். அதுக்கான தனி ஆளுமைக்குரிய இடம் வந்து P8. P7 இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் சொன்னா, உடம்புல பேட் அடோர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பேட் ஸ்மெல் இருக்குது, அவங்கள்ட்ட பேசுறதுக்கே நாத்தம் அடிக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியாது. முக்கியமான ஆள் இவரோட போய் எப்படி பேச முடியும்? ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம், இல்ல வேற மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட ஒரு வேலை இருக்குது, ஆனா அவங்கள்ட்ட நின்று பேசணும்னா வாந்தி எடுத்துருவோம். வாந்தி அங்க போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸ்ல போய் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம வந்து ஐயோ என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கையை பிடிச்சி P7 போட்டுட்டோம்னா நாத்தம் போடும். அப்போ நம்மகிட்ட ஒரு டாக்டர் படிச்சாங்க. அப்ப இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் P7 வந்து பெர்ஃப்யூம் பாயிண்ட் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன், வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த இடம் இன்னைக்கு ஞாபகம் வச்சு அதனால வந்து அதை வந்து ஷேர் பண்றோம். P7 அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த பெரிகார்டியம்ல சேர்ந்து போன எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் டு த ஸ்பிளீன், மண்ணுக்கு மாற்றுகிறது. அப்போ அந்த பெரிகார்டியம் நெருப்பிலிருந்து எனர்ஜியை வந்து மண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடம் தான் பெரிகார்டியம் 7. அந்த P7 கொடுக்க போகும்போது அவனுக்கு வந்து இப்போ இந்த பிரெயின்ல லோடாகி ஹார்ட்ல லோடாகி இருந்த எனர்ஜியை வந்து P7 மூலமா எர்த்து கொடுக்க போகும்போது நிலம் வந்து தன்மையாக மாறுகிறது, காமாகுது. கரடு முரடா இருக்கக்கூடிய நிலம் வந்து சமன் செய்யப்படுது. அது தண்ணி பாய்ச்சணும், எப்படி கூலா லேண்ட் எப்படி கூலா இருக்குமோ அதுல வந்து எப்படி வந்து நம்ம வந்து கூல் ஏர் நம்மள வரும்போது அந்த வந்து மழை வாசனை நினைச்சிட்டு இருப்போம், அந்த மண் வாசனை, அந்த மண் வாசனை தரக்கூடிய புள்ளி P7 அற்புதமா வேலை செய்யும். நம்ம உடம்புல வந்து அவ்வளவு காம்னஸ் கொடுத்து அப்படி தூங்கிடுவோம். ஒரு தாளாட்டும் பள்ளி, இது ஒரு கூட ஒரு வந்து ஒரு தாளாட்டும் பள்ளி P7. P6 அப்படின்னு சொன்னாலே உடம்புலயே ஒரு மனிதனுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள்லயே எல்லா புள்ளிகள்லயுமே மிக 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 அதிகமாக அவனை வந்து தனக்குள் வைத்து அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு புள்ளின்னு சொன்னா P6 சொல்லுவோம். ஏன்னு சொன்னா 2 புள்ளிகளுக்கு தான் அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகள்னு பேரு, டிராங்குலைசிங் எஃபெக்ட் 2 புள்ளிகளுக்கு தான் இருக்குது. அதுல ஒண்ணு P6, இன்னொன்னு H7. அப்போ H7 வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம தெரியுமா? ஏன்னா டாக்டர் ஆஸ்டின் மேரி அப்படின்ற ஒரு அறிஞர், அவங்க வந்து அலோபதிக் டாக்டர், அவங்க சொல்றாங்க ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது, அன்சேஃப், நீங்க பெரிகார்டியம் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால H7 விடவும் நம்ம மைண்ட்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னா P6 கொடுக்கலாம். P6 பிரெயின் அண்ட் ஸ்பைனோட கனெக்ட் பண்ணுது, அது ஹார்ட்டை வந்து சேஃப்டி பண்ணுது, டிராங்குலைசிங் எஃபெக்டை கொடுக்குது, தூக்கமின்மையை போக்குது, மன அமைதியின்மையை போக்குது, அவனுக்கு பிசிக்கலி மென்டலி சோஷியலி வெல் பீயிங் த ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்ன்றது WHO நம்ம சொல்றது. பிசிக்கலி மென்டலி சோஷியலி அண்ட் என்னது இன்னொன்னது
இதை பெட்டி வைக்கிறேன். ஏன்னு சொன்னா நாட் எமோஷன். நான் சொல்லியிருக்கிறேன், பரவாயில்ல, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இப்ப சொல்ல முடியாது. இப்ப எந்த இடத்துல வந்து அவன் அமைதியின்மை அவனுக்கு ஏற்பட்டாலும் கூட இந்த அமைதியின்மையை வந்து போக்கி அவனை அமைதிப்படுத்தக்கூடிய இடம் வந்து பெரிகார்டியம் 6. எப்படிப்பட்ட நேரத்திலையும் இது வந்து நம்ம பெரிகார்டியம் 6 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொடுத்தோம்னு சொன்னா முதல்ல வந்து சாதாரணமா இது எல்லாருக்கும் எப்படி சொல்லி தரோம்னு சொன்னா, வாந்தி பாராட்டுக்கள் ஸ்பிரிச்சுவலின்னு போட்டாங்க ஜிவேரியா. இப்போ பிசிக்கலி, மென்டலி, சோசியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி வெல்பீயிங் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்ன்றத நம்ம ட்ரெடிக்ஷன். நம்ம வந்து நம்ம எல்லாருமே நல்லவர்களா நல்லதா நினைக்கணும், நல்லவங்களா எல்லாரும் நல்லதா நினைக்கிற எல்லாருக்குமே வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது. அந்த இடத்துலயும் கூட அது இடத்துல அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் தூரமா வச்சிருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன பண்ணுன்னா அது நெருக்கமா உணர்ந்துடும். இறைவனோடு நம்ம வந்து நெருக்க வைக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து நம்ம டிவியேட் ஆகி வெளியே போயிருந்தா கூட அதை வந்து நம்மளை மீட்டு கொண்டாந்து உள்ள கொண்டாந்து நீ வந்து நேரான ஒரு ரூட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நல்ல வழியை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் வந்து P6. நம்ம வந்து இது வந்து இன்னும் நம்ம நோய்களுக்கு அப்படின்லாம் வந்து பார்த்து போடுறதை விட பொதுவாக வந்து ஒருத்தரை அமைதிப்படுத்துவதற்கு இந்த புள்ளிகளை நம்ம அழகா பயன்படுத்தலாம். ஆனா ஒண்ணு பெரிகார்டியம் 6ன்றது வந்து எஸ்ஜேனுடைய எனர்ஜியை வந்து பெரிகார்டியம் எடுத்துக்குது. அப்ப ரொம்ப எஸ்ஜே எனர்ஜியை வந்து குறைஞ்சிரும். ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது எஸ்ஜே குறைஞ்சு போயிடும். அதனால சில சைடு எஃபெக்ட் வரலாம். எதுவா இருந்தாலும் ஒண்ணு எடுக்கும் ஒண்ணு மண்ணு தோணும்னா மண்ணு கொஞ்சம் குறையும். அங்க ஒரு விதை விதைக்கும் போகும்போது மண்ணு கொஞ்சம் சாதாரணமாகும். விதை முளைச்சி வர போகும்போது அந்த விட்டு வந்து வெட்ட போகும்போது விட்டு கொஞ்சம் சாதாரணமாகும். அது மாதிரி எல்லா ஏரியும் எல்லா விஷயமும் வந்து சேதங்கள் ஏற்படதான் செய்யும் இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து ஐயோ அந்த உட்டை வந்து நம்ம வந்து நெல்லெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா உட்டு குறைஞ்சிருமே சாப்பிடாம வந்து என்ன ஆகுது? ஒன்றும் அது வாழ முடியாது நம்மளால. அப்போ லீஸ்ட் டேமேஜிங் டெக்னிக் அக்குபங்க்சர். டேமேஜே ஆகலைன்னு சொல்ல முடியாது. லீஸ்ட் டேமேஜிங் டெக்னிக். அது அப்படி அப்படியே இயற்கையா வேலை செஞ்சா பரவாயில்ல. நம்ம தான் வந்து இம்பேலன்சிங்கா இருக்குது உடம்புல. அது இம்பேலன்சிங்கை பேலன்ஸ் பண்றதுக்கு வேணும் தானே, ஏதாவது ஒண்ணு வேணும். ஒண்ணு எழுந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு காசு கொடுத்தாதான் காசும் நம்ம பாக்கெட்ல இருக்கணும், அந்த பொருள் நம்ம கையில வரணும், வரமா வராது. அதே மாதிரிதான் வாழ்க்கைன்றது கூட. நான் அப்பா அம்மா கிட்டே இருப்பேன், அம்மா வந்து மாமியார்கிட்ட போக முடியாது. நான் மாமியார்கிட்ட போயிட்டு அப்பா அம்மா பார்க்க வரமாட்டேன்னு சொன்னா அங்கேயே தான் இருக்கணும், நீ அங்கேயே லாக் ஆயிடணும். எனக்கு இங்க பிடிக்காதுன்னா அங்க இருக்கணும், அங்க பிடிக்காது இங்க இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில ஸ்கூலை விட்டு நம்ம வந்து வெளியே வந்துதான் ஆகணும். ஒரு வேலையில இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிதான் ஆகணும். ஒரு காலேஜ் முடிச்சாச்சுன்னா வெளியே வந்துதான் ஆகணும். ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். தூங்கி எழுந்துச்சுன்னா காலையில் கடைக்கு போய் தான் ஆகணும், ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். நம்ம வந்து ப்ரொஃபஷனாக இருந்தால் ப்ரொஃபஷன் போய் தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல லிங்கை பிரேக் பண்ணி போக வைக்கணும். இந்த மாதிரி லிங்க் பிரேக் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து ஒரு அடிக்ஷன், ஒரு மொபைலை விட்டு குழந்தைய மீட்டெடுக்க முடியல. அதே மாதிரி வந்து ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி எந்த விதமான வந்து ஒரு இல்லை வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அடிக்டாக இருந்தாங்களும் சரி, பிடிவாதக்காரனாலும் சரி, எல்லா விஷயத்தையும் அவனை வந்து பேலன்ஸ் பண்ணி வெளியே கொண்டாடுறது வந்து பெரிகார்டியம் 6 ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஒரு விஷயத்துல வந்து அவன் வந்து மீட்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு தப்பு இல்லை, அவனுடைய உடம்புடைய நேச்சர், மைண்ட் நேச்சர் இருக்குது. அதை நம்ம கொடுத்து சேஃபா கொண்டு வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய புள்ளி P6. P5 வந்து லங்ஸோட கனெக்ட் ஆகுது. பெரிகார்டியம் ரொம்ப ஓவரா கொடுத்துட்டீங்க, அது லங்ஸை பாதிக்கும். அதனால லங்ஸ்ல சில பிரச்சனை வருதுன்னு சொன்னா P5 கொடுத்து தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இருமல் சளியா இருக்கட்டும், ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், அதாவது வந்து பெரிகார்டியம் கொடுத்து அதிகமாச்சுன்னு சொன்னா அதுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு P5 கொடுத்து ரிவர்ஸ் கொண்டு போய் லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் கடைசியா புரியும் போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா வந்து P4 அது வந்து பெரிகார்டியமுடைய அக்யூட் கண்டிஷன்ஸ், பால்பிட்டேஷன்ஸ், திடீர்னு வரக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பெரிகார்டியம் வந்து 4ல கேட்டுரும். P3 வந்து கிட்னில இருந்து எனர்ஜியை வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? பெரிகார்டியமுக்கு. வாட்டர் டு ஃபயர், அதுதான் P3 ஒர்க்கு. P2 P1லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. P1ல வந்து பால் சுரப்புக்கு பயன்படுது. தாய்மார்களுக்கு வந்து குழந்தைகிட்ட பால் பற்றாக்குறையா இருந்தால் P1 பயன்படும். P1 மசாஜ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம வந்து யாருக்கு அந்த தாயா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ல டெய்லி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. காலையில ஒரு பக்கம், ஈவினிங் ஒரு பக்கம், சாயங்காலத்துல பண்ணா இன்னும் சேஃபா நல்லா இருக்கும், பெரிகார்டியம் டைம்லயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த பால் சுரப்புக்கு பயன்படும் P1. இப்போ அந்த ஒரு தாயிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய பாலை வந்து தருவதற்கு தடையா இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து முறியடித்து அதை வந்து
அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய ஆற்றல் மிக்க வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய பெரிகார்டியம் 1 அந்த தாய்க்கும் சேய்க்குமான இணைப்பை, அந்த இதயத்தின் இணைப்பை, அந்த உடலின் இணைப்பை இன்னும் வந்து இந்த பிறந்ததுக்கு அப்புறமும் கூட தொடர்பை நாங்கள் துண்டிக்கல, தொடர்பு இன்னும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு பயன்படக்கூடிய புள்ளி தான் P1. தொப்புள் கொடி உறவு அந்த குழந்தை பிறந்தோன்னு தொப்புளை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த லிங்க் வந்து பிரேக் ஆயிடுது அப்படின்னா கூட அந்த பிரேக்கை கண்டினியூ பண்றது வந்து இந்த P1. இப்போ பால் கொடுத்து அந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த பால் கொடுக்கணும்னு சொன்னா அந்த பால் இருந்தாதான் அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள தொடர்பு வந்து அதிகமான நெருக்கத்தோட அந்த குழந்தைய ஆற்றல் மிக்க குழந்தையாக, சத்தான குழந்தையாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கு அந்த P1 பயன்படுது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை பெரிகார்டியம் சேனல் மூலமாக நாம் பெறுகின்றோம். இந்த மாதிரி வந்து நீரும் நெருப்பும் அப்படின்ற 2 தலைப்புகள்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். நெருப்புன்ற தலைப்புல வந்து பெரிகார்டியம் பார்த்தோம், நீரோட தலைப்புல வந்து கிட்னியை பார்த்தோம். இது 2க்கும் உள்ள வந்து தொடர்புகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பு பார்ப்போம். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறி அவருடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ எங்களுக்கெல்லாம் யார் மூலமாக அருள் புரிந்திருக்கின்றாயோ அத்தகையோரெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். வாழ்ந்து மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர் என்றால் அவருக்கு இம்மையும் மறுமை எனும் 2 பேருலகளும் வெற்றி தருவதோடு அவர்களின் கடைசி வாரிசுகள் வரைக்கும் இந்த பிரார்த்தனையின் பங்களிப்பை அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.